வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதில பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சின்னதாக ஒரு பஃப் டிசைனு ப்ளஸ் அதோட வந்து நான் பைப்பிங் த்ரெட்டு வச்சு எப்படி கைக்கு, பேக் நெக்குக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கு, அதுவும் இல்லாமல் பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா பாட் நெக்கு கேன்வாஸ் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வாங்கின சார்ஜஸும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து அந்த பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து லைனிங் கிளாத்தை 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் 4 ஃபோல்டு இருக்குது பார்த்துக்கோங்க. 4ஆ ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 2ஆ மடிச்சுட்டு அதையும் 2ஆ மடித்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ கீழே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, அதை மட்டும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுறேன். விட்டுட்டு இப்போ கையோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து எல்போ ஸ்லீவு 11 இன்ச் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு 11 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எனக்கு அளவு வந்து ஆஃப் ஹேண்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து நானே தான் எல்போ ஸ்லீவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 11 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன் இல்லைங்களா? இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலேருந்து நம்ம ஒரு 3 இன்ச் கீழே வந்து இறக்கம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து எல்போ ஸ்லீவுக்கு நம்ம மேலேருந்து ஒரு கீழே 3 இன்ச் இறக்கம் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது அப்படியே வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிக்கிட்டேன். அந்த 3 இன்ச் அளவுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும், ஏன்னா லீனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறனால ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் வந்து குடஞ்சி வெட்டிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டரில் 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது மேலேயும் ஒரு 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி வந்து வளைவு கொடுத்து ஒரு ரவுண்ட் மாதிரி வந்து வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்து லைனிங் பீஸும் நம்ம வந்து மெயின் கிளாத்தும் ப்ளவுஸில் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து அந்த குடஞ்ச பாகத்தையும் வந்து வெட்டி விட்டுடலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிராஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு குடஞ்ச பக்கத்தை வெட்டி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கிற சென்டர் பாயிண்ட்டு. இதுக்கு மேலே இது வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டு வச்சு எப்படி முன்கழுத்து, கை, பேக் நெக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா பாட் நெக் மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா உங்களுக்கு தெளிவான விளக்கத்துடன் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்காக ஒரு 5 இன்ச் அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கை வந்து ஒரு எல்போ ஸ்லீவு மேலே வந்து லைட்டாக சுருக்கம் வர மாதிரி வந்து மேலே மட்டும் லைட்டாக சுருக்கம் வர மாதிரி வந்து நம்ம இது வந்து ஸ்டிச் கட் பண்ணியிருக்கிறேன் நான். இது வந்து கட்டிங் மெத்தடை நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து உள்ள வழியை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கையில். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்போ ஸ்லீவை நம்ம வந்து இது கைக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு பைப்பிங் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு இவ்வளோ லென்த் அளவுக்கு நமக்கு வந்து வருது. அதனால் வந்து நான் இவ்வளோ தூரம் விட்டு கட் பண்ணிக்கிறேன். நமக்கு கை எவ்வளோ நீளம் இருக்குதோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையவே வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இவ்வளோலாம் துணி வந்து தேவைப்படாது. ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கனாவே போதும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து அதில் வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்பிங் த்ரெட்டு வேணும். பைப்பிங் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் மெல்லிசான பைப்பிங் வாங்கியிருக்கிறேன். இதுலையே வந்து நமக்கு 2-3 குவாலிட்டியெல்லாம் கிடைக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி நிறைய குவாலிட்டியில் இருக்குது. இந்த ரோலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ₹25 ₹30 அந்த மாதிரி தான் வரும் ஹோல்சேல் கடைகளில் நம்ம வாங்கினா. நீங்கள் வந்து எங்கே வாங்குறது அப்படின்னு வந்து டவுட்டு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து மெட்டீரியல் ஷாப்லாம் இருக்கும் இல்லைங்களா, நூல், ஜிப்பு, கேன்வாஸு, அந்த மாதிரி வந்து லேஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து பைப்பிங் த்ரெட் கேட்டிங்க அப்படின்னா வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் கைடு வேணும். நம்ம இதே வந்து மெட்டீரியல் ஷாப்லேயே நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து சிங்கிள் கைடு கொடுப்பாங்க. நமக்கு வந்து ரைட்டு இல்லை லெஃப்ட்டு, நமக்கு எந்த சைடு நமக்கு வாட்டம் வருதோ இல்லை ரெண்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ரெண்டுமே யூஸ் ஆகும். இதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய இதுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஜிப்பு தைக்கிறதுக்கு, ஏதாவது ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தது ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்கு அப்படின்னாலும் வந்து இந்த சிங்கிள் கைட் வந்து யூஸ் ஆகும். அதனால வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ
அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மிஷின் வாங்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல நெட்டு போட்டு எல்லாத்துக்குமே வந்து கழட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இப்போ உங்கள் மிஷினில் வந்து நெட்டு போட்டு நீங்கள் கழட்டுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மிஷின் கடைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்பில் நீங்கள் வந்து மாற்றி வாங்கிட்டு வந்துக்கலாம். நம்ம வந்து தேவைப்படுற மாதிரி நம்ம இதை மாற்றிக்கலாம். நான் வந்து எனக்கு நெட்டு போட்டு கழட்டுற மாதிரி தான் இருந்தது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுற கழட்டுற மாதிரி வந்து போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து எடுத்தது. நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸு இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்லாம். இப்போ நம்ம வந்து ஃபுட்டு மாற்றிட்டேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெடி பண்ண கிராஸ் பீஸை நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதில் வச்சு தைச்சிடலாம். இதை தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வழியை பார்த்துக்கோங்க, நல்ல பக்கம் கெட்ட பக்கம். இப்போ நீடியில் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. இந்த நாட்டு வந்து நமக்கு வந்து நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம அங்கே தைக்காம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்க அது வந்து பாதியில் அப்படியே உள்ளே வந்து வந்துடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த நூலை இப்படி வந்து சென்டராக வச்சுக்கிறேன். சென்டராக வச்சுட்டு நான் வந்து இது மேலே அப்படியே வந்து தையல் போட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வந்து நீங்கள் இந்த நூலில் ஒட்டி வந்து தையல் போடணும். அப்போ தான் வந்து அது வந்து பர்ஃபெக்டாக நல்லா நமக்கு வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், நான் இப்போ எந்த மாதிரி போடுறேனோ அதே மாதிரியே வந்து நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த இது கோணையாக போயிடாமல் பார்த்துக்கோங்க. கிளாத் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எங்கேயும் சுருக்கம் வராமல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த இதை வச்சு நம்ம வந்து அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வந்துடுறோம். இதே மாதிரியே லாஸ்ட் வரையும் நம்ம வந்து தையல் போட்டுடலாம். பைப்பிங் த்ரெட்டு வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு இதுவுமே வந்து ஒர்க்கு தானுங்களா, எக்ஸ்ட்ராவான ஒர்க்கு தானே. நார்மலாக பைப்பிங் த்ரெட்டு வைக்கிறதுக்கெல்லாம் நான் வந்து அதிகமாக வாங்குறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்து நூல் பைப்பிங் வைக்கிறதுக்கு மட்டும் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பைப்பிங்கையும் நான் வந்து உள்ளார வச்சு தைச்சிக்கிறேன். அதே மாதிரி நான் மடிச்சுட்டு இந்த துணி வந்து கொஞ்சம் கிராஸாக போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல சுருக்கம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அந்த துணியில். அதனால வந்து இப்படி சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒட்டி வந்து என்னால் தையல் போட முடியுமோ அவ்வளோ ஒட்டி போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு அந்த நூல் மட்டும் தனியாக வந்து தெரியும். பாருங்கள், அந்த லாஸ்ட் வரையும் நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன். அடுத்தது இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து எப்பயுமே எவ்வளோ தைப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சில் பிடிப்போமா இல்லை 1/2 இன்ச்சில் தைப்போமா அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு 1/4 இன்ச் இந்த அளவுக்கு தான் வந்து எப்பயுமே தைப்பேன். அதனால் அந்த அளவில் வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே. அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோவில் தைப்பீங்களோ, 1/4 இன்ச்சுக்கு தைப்பீங்க இல்லை 1/2 இன்ச்சுக்கு தைப்பீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த லைனிங் கிளாத்தில் தான் வந்து வச்சு தைக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, மார்க் பண்ண பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து மேலே நான் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக நான் வந்து பிடிக்கிற இடத்துல அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலையே வந்து தையல் போட்டுக்கிறேன். அடுத்தது இன்னொரு இதுலேயும் ஸ்லீவ்லேயும் நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நூல் முன்ன பின்ன இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுறது தான். இப்போ 2 இடத்துலையும் நம்ம வந்து 2 இதுலேயுமே தையல் போட்டுட்டு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கிளாத் இருக்குது இல்லைங்களா, மெயின் கிளாத்து, ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை இப்போ ஃபஸ்ட்டு இப்படி திருப்பி வச்சுக்கிறோம். திருப்பி வச்சுட்டு மெயின் கிளாத்து மேல் பக்கத்தில் நான் வந்து வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த பார்டர் கிட்ட வந்து நான் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு கீழே கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்குது, துணி வந்து கொஞ்சம் சரியில்லை. அதனால இப்போ நம்ம வச்சுட்டு அப்படியே தையல் போட்டு விட்டுடலாம். அதே மாதிரியே இன்னொரு கிளாத்லேயும் வந்து
இந்த ப்ளவுஸோட கையோட மேல் பகுதியில் வச்சுட்டு லைனிங் கிளாத்தை திருப்பி போட்டு நமக்கு எல்லா பக்கமும் கரெக்டாக கவராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் அந்த லைனிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இதாகிடக்கூடாது. மெயின் கிளாத் வந்து இப்போ பார்க்காம வச்சிட்டோம்னா இதுலேருந்து ஓரமாக போயிட போகுது, அதுக்காக சொல்கிறேன். கரெக்டாக அந்த பார்டரை ஒட்டி வர மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு நம்ம இப்போ வந்து இதை கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு அந்த நூல் மட்டும் சரியா அப்படியே தனியாக வந்து தெரியும். இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இப்படி மேலால ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பைப்பிங் மட்டும் பைப்பிங் வர பக்கம் வெளிப்பக்கமாக விட்டுட்டு மீதி வந்து இந்த இடத்துல வந்து தையல் போடுறேன் பாருங்க. இந்த நூலை மட்டும் நமக்கு தனியாக எடுத்து கொடுக்கணும், அதுக்காக தான். துணி எங்கேயாவது விலகி இருந்தாலோ சுருக்கம் இருந்தாலோ இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த பைப்பிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது சன்னமாக. இதே மாதிரி பேக் சைடு பாருங்கள், நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு எதுவுமே இருக்காது. இதே மாதிரியே நம்ம வந்து இன்னொரு இதுலேயும் வந்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை சுற்றியும் வந்து தையல் போட்டுடலாம். தையல் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தையல் தான், அதனால வந்து கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம சுருக்கம் வந்து எடுத்துக்கலாம். இந்த பஃப்புக்கு இந்த மாதிரி தூக்குன மாதிரி பஃப் வந்து கேட்குறாங்க இல்லைங்களா, இந்த பஃப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் 50 rupees வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறேன். இப்போ மீதி இருக்கிற கிளாத் எல்லாமே நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம். வெட்டி விட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மேல் பக்கமாக திருப்பி விட்டுட்டு தையல் கொஞ்சம் நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இது வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் தான் ஃப்ளீட்ஸ் பிடிக்கணும், அதுக்கு மேலே வந்து போயிடக்கூடாது. இப்போ ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளீட்ஸ் வந்து மடித்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே பக்கத்தில் இன்னொரு ஃப்ளீட்ஸ் மடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளீட்ஸ் வந்து நான் பக்கத்தில் மடிச்சுக்கிறேன். இப்போ 3 ஃப்ளீட்ஸ் வந்து இந்த சைடில் நான் வந்து மடித்து எடுத்துருக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம பிடிக்கிற ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃப்ளீட்ஸ் இந்த பக்கத்தில் இருந்து பிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளீட்ஸ், 3 ஃப்ளீட்ஸ் தான் பிடிக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஒரு 4-5 பிடிக்கிறனாலும் பிடிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். நான் வந்து 3க்கு 3 இன்ச்சு தான் வச்சு கட் பண்ணேன். ஏன்னா வந்து கஸ்டமருக்கு ரொம்பலாம் வந்து இந்த இடம் இதாக வேணாம், லைட்டாக தூக்குற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து 3 இன்ச் ஃப்ளீட்ஸ் இந்த சைட்லேருந்தும் 3 இன்ச் ஃப்ளீட்ஸ் இந்த சைட்லேருந்தும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம அதுலேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இந்த இடத்துல அப்படியே தூக்குன மாதிரி பஃப் வந்து தெரியும். கை வந்து தைச்சிட்டு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு தடவை நீவி விட்டு பார்த்துக்கோங்க, எங்கேயாவது துணி தூக்கிட்டு இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரியே வந்து இந்த சைட்லேயே இப்போ நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்க போகிறோம். இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளீட்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஃப்ளீட்ஸ் வந்து இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து எடுத்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சிங்கனாவே போதும். ரெண்டாவது அடுத்தது 3வது ஃப்ளீட்ஸ். 3 ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டு, ரெண்டாவது ஃப்ளீட்ஸ், மூணாவது ஃப்ளீட். இந்த மாதிரி 3 ஃப்ளீட்டையும் பிடிச்சாச்சு.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸோட முன்பாகம் எடுத்துருக்குறோம். முன்பாகத்துக்கு இப்போ நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். பைப்பிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி கழுத்தோட ஷேப் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். எனக்கு இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இதாகிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணி நான் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம இப்பயே சரி பண்ணிக்கிட்டாதான் அதுக்கப்புறமேலு ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. பாருங்கள், இதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணி அப்படியே வந்து வெட்டிக்கிட்டேன் ஒரு லெவலாக. நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து நம்ம மார்க் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ கிராஸ் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து மீதி வந்து கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் எவ்வளோ லென்த்தாக ஜாயின் போடாமல் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 இன்ச்சு சைஸ்க்கு தான் நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கழுத்துக்கு வைக்கிறதுக்கு மட்டும் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வந்து இப்படி கிராஸ்லேயே வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் வெட்டி விட்டுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக் போர்ஷனில் நம்ம வந்து வச்சு தைச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நாட்டு பைப்பிங் எடுத்துக்கோங்க. பைப்பிங் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதோட சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே ஒரு கட்டு கட்டிடுங்க. கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிங்க. அது வந்து கையே, அதனால் ஸ்ட்ரைட் லைனு, அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணிக்கிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக் போர்ஷனுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ இந்த துணியில் எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த துணியை இழுக்காமல் ரொம்பவும் இது பண்ணாமல் இப்படி பின்னாடியும் கை கொடுத்து இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த இடத்துல எங்கேயுமே வந்து இந்த லூஸ் வராமல் கரெக்டாக அந்த நீடிலோட அது ஒட்டி வந்து நமக்கு வந்து அந்த தையல் வந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக இப்போ தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் துணியை இழுக்கக்கூடாது. இழுக்காமல் கரெக்டாக அப்படியே வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஒட்டி தையல் போட்டு இடணும். டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மட்டும் பொறுமை இருந்தால் பத்தாது. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி பைப்பிங் எல்லாம் நம்ம தைக்கும்போது நமக்கு சன்னமாக அழகாக வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். இது நான் வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வர்றது எல்லாமே வெட்டி விட்டுடலாம். அதே மாதிரி தான் நான் வந்து எவ்வளோ பிடிப்பேன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் பிடிப்பேன். அந்தளவுக்கு அந்தளவுக்கு மட்டும் நான் துணியை வச்சுக்கிட்டு மீதி துணியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறேன். எப்பயுமே நம்ம எது தைச்சாலுமே பின்னாடி இந்த மாதிரி கை கொடுத்து கொஞ்சம் இது பண்ணி தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ வந்து கொஞ்சம் சுருக்கமாக திரும்பின மாதிரி வந்திருக்கு. அதுவே இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது. இந்த இடத்த இன்னொரு தடவை நம்ம வந்து லைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தைச்சது கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தைக்கும்போது அழகாக வரணும் இந்த பைப்பிங்கு. இது வந்து சன்னமாக அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கஸ்டமர் வந்து இந்த நூல் பைப்பிங் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. நான் திரும்பவும் இன்னொரு தடவை வந்து தையல் போட்டுக்கிறேன். அங்கே வர சுருக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது. நம்ம வந்து சரி பண்ண லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து வருது. இப்போ இது எல்லாமே வந்து சரி பண்ணியாச்சு. கட் பண்ணியும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் கிளாத்தில் வந்து வச்சு தைச்சிடலாம். இதில் வந்து முன்ன பின்ன போட்டிருக்கிற இல்லைங்களா, அதை வந்து வச்சு மார்க் பண்ண பக்கத்தில் இருந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் இப்படி எக்ஸ்ட்ராவாக வெளியில் தெரிகிற மாதிரியே விட்டுருக்கேன். விட்டுட்டு நம்ம வந்து இதே மாதிரியே உள்ளே வச்சுட்டு கழுத்து போர்ஷனில் கரெக்டாக கச்சிதமாக வர மாதிரி தையல் போட்டுக்கலாம்.
ரொம்ப வெளியவும் போயிடக்கூடாது, ரொம்ப உள்ளவும் வச்சிடக்கூடாது. நம்ம வந்து எவ்வளோ பிடிப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். இப்போ போட்டாச்சு. இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே அதுலேயும் நான் வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ 2 இதுக்குமே கழுத்துக்குமே தைச்சாச்சு. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிடலாம். சாரி, மெயின் கிளாத்தை வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தில் இதே மாதிரியே நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து கரெக்டாக மார்க்கிங் பார்த்துட்டு இதே மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள், அந்த கிராஸ்லாம் கரெக்டாக நான் எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரியே மேலேருந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த பைப்பிங் நம்ம ரெடி பண்ணினது இந்த துணிக்கும் இந்த துணிக்கும் நடுவில் வரணும். அதுதான் வந்து மெயினாக பார்க்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை தைச்சிட்டோம். தைச்சிட்டு இதை நம்ம வந்து பிரித்து கட் பண்ணிடலாம். இந்த நெக் போர்ஷனை நான் வந்து சேம் அதே சைஸ்க்கு விட்டு கட் பண்ணுறேன். இந்த இடத்துல வளைஞ்சி வர இடத்துல மட்டும் சின்னதாக நம்ம ஒரு கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு திருப்புறதுக்கு. பாருங்கள், நமக்கு அந்த நூல் மட்டும் தனியாக அழகாக தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த நூலும் இதில் போட்ட இந்த 2 நூலும் வந்து சேர்த்து தெரியுது. அதனால் நம்ம இப்போ பார்த்துட்டு இன்னொரு தடவை வந்து தையல் போடணும். அதனால் அதையும் சேர்த்து தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த நூலும் தெரியாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஒட்டி என்னால் தையல் போட முடியுமோ அவ்வளோ ஒட்டி நான் வந்து தையல் போடுறேன். வந்து போட்டாச்சு. திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு எவ்வளோ சன்னமாக வந்து வந்திருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம தைக்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. சரியாக தைக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து தையுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தப்பு இருந்தாலும் திருத்திக்க முடியும். முதல்ல தப்பு பண்ணால் அது தப்புன்னு நம்ம வந்து ஒத்துக்கணும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து நம்ம வந்து இது நெக் போர்ஷனுக்கு பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ அடுத்து நம்ம வந்து கழுத்து டிசைன் வந்து பார்த்துடலாம். கழுத்து டிசைன் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னும் நெக் போர்ஷன் வந்து இதிலேருந்து கட் பண்ணவே இல்லை. லைனிங்லேருந்து நெக்கு வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு அளந்து பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து அதுக்கப்புறமேலு பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பானை கழுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, பாட் நெக்கு, அதனால தான். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து 2.5 ஒரு பாயிண்ட் அந்தளவுக்கு வந்து வருது. கீழே வந்து இறக்கம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து 8 இன்ச்சுக்கு வந்து இருக்குது. 2.5 ஒரு பாயிண்ட் 8 இன்ச் வந்து இறக்கம் இருக்குது. இப்போ நான் கேன்வாஸ் வந்து எடுத்துருக்கிறேன். கேன்வாஸ் நீங்கள் வந்து ஒரு 10க்கு 10 சைஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இப்போ நம்ம மார்க் பண்ண மாதிரியே கழுத்து போர்ஷன் அதில் இருக்கிற மாதிரியே வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது அதிலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு 2.5 ஒரு பாயிண்ட், கீழே வந்து 8 இன்ச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு கட்டை மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து பானை கழுத்துக்கு நம்ம வந்து வெட்டிக்கலாம். இது நம்ம சும்மா கேன்வாஸ்குள்ளே தான் திருப்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த சைடில் வந்து எவ்வளோ கிளாத் வந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பானை கழுத்து நான் வந்து எப்பயுமே ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து வரைவேன். ஏன்னா வந்து இதுதான் அப்படின்னு வந்து எதுவும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன்.
இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட்ரு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். சேம் இதே சைஸில் வர மாதிரி நான் வந்து இப்படி வரைஞ்சி கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ நம்ம நெக் போர்ஷன் வந்து கட் பண்ண போகிறதில்ல. நெக்கை வந்து கட் பண்ணாமல் நம்ம வச்சோம்னா தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பக்கத்தை மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் நார்மலாக இல்லை ஒரு வேளை இந்த கிளாத் ரொம்ப மொத்தமாக இருந்தது அப்படின்னா ப்ளவுஸ் கிளாத்து நம்ம வந்து இது கொடுக்க தேவையில்லை, இந்த கேன்வாஸ் கொடுக்க தேவையில்லை. இந்த கிளாத் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குதுனால அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இது கொடுக்குறோம். இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். அதே மாதிரி கீழே இந்த இடத்துலையும் ஒரு கட் கொடுத்துட்றேன். இதுலேயும் நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இருக்குது. இப்போ இதை நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து இதில் தையல் போட்டு எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி விட்டுறலாம். பாருங்கள், இந்த கேன்வாஸை ஒட்டி நான் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு இதுதான் வந்து தையல் அளவு, அதனால பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கேயாவது கொஞ்சம் மேலே கீழே பற்ற போகுது. இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படி வந்து கிராஸ் பீஸில் இது ரெடி பண்ணமோ பைப்பிங் த்ரெட்டு வச்சோமோ அந்த மாதிரி வந்து பைப்பிங் த்ரெட் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இது எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா வந்து நூல் பைப்பிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம லைனிங் கிளாத் ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ மேல் பக்கம் வந்து வைக்கக்கூடாது, இப்படி திருப்பி விட்டுட்டு தான் நம்ம வந்து வைக்கணும். இது எந்த ஷேப்க்கு வருதோ அந்த ஷேப்க்கு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி அதே ஷேப்லேயே நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி வளைவெல்லாம் வராதனால தான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே ஸ்ட்ரைட் பீஸஸாக இருந்ததுன்னா ரொம்ப வந்து பிசுறு பிசுறாக இருக்கும். அது மிச்சம் வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லூஸ் இல்லாமல் தைச்சிக்கோங்க இந்த சைடில் வரப்பெல்லாம். நான் பொறுமையாக அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட் வரையுமே நான் வந்து தைச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டுறலாம். வெட்டிட்டு மெயின் கிளாத்தில் வந்து வச்சுக்கலாம். இப்போ மெயின் கிளாத்தில் மேல் பக்கம் வந்து மெயின் கிளாத் எடுத்துருக்கிறேன். நம்ம லைனிங் வந்து இப்படி வந்து உள்ளார இருக்கிற மாதிரி நம்ம பைப்பிங் வச்சது இருக்கணும். கேன்வாஸ் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். சேம் அதே மாதிரியே வந்து நல்லா ஒட்டி தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, அதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து அப்படியே ஒட்டி தையல் போட்டுக்கிறேன். இந்த துணி விலகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பின் போட்டு கூட வந்து இது பண்ணிக்கலாம். இந்த கழுத்தோட அகலமெல்லாம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேன்வாஸ் வந்து கட் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ இதை வந்து நம்ம வச்சு தைச்சிட்டோம். தைச்சிட்டு இப்போ வந்து இப்படி திருப்பி விட்டு பார்த்துக்கலாம். நமக்கு அந்த நூல் மட்டும் கரெக்டாக தெரியுதா இல்லை எங்கேயாவது எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்து வந்து தெரியுதா அப்படின்னு பாருங்க. அவ்வளோ பார்த்து தைச்சி இந்த இடத்துல வந்து லைட்டாக இந்த துணி வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிரிச்சுட்டு தான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த சைடு நம்ம தையல் போட்ட மாதிரியே அப்படியே வந்து பின்னாடி திருப்பி விட்டுட்டு இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுக்கிறோம்.
ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா கரெக்டாக வந்து வரும். இன்னும் லைட்டாக வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த பைப்பிங் த்ரெட் வைக்கிறதுக்கு 50 ரூபாயா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வந்து எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ஒரு சின்ன சின்ன நுணுக்கம்தான். அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே வந்து நமக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. நல்லா அழகாக அப்படியே பைப்பிங்லாம் வரும். நம்ம என்னதான் டிசைன் வச்சு போட்டாலுமே இந்த பைப்பிங் வந்து ஒரு தனி அழகு தான். ஏன்னா அது சன்னமாக பார்க்குறதுக்கு வந்து நல்லா இதாக தெரியும். அதனால் அது சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையல் வந்து போட்டு எடுத்தாச்சு. இதில் பார்க்குறப்பயே வந்து நல்லா தெரியும் இந்த முதல்ல போட்ட தையலுக்கும் 2வது போட்ட தையலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இப்படி திருப்பி பார்க்கும்போது நமக்கு வெறும் அந்த நூல் மட்டும்தான் தெரியுது. பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து தெரியுது அப்படின்னு. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக வந்து ஒரு கட் கொடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு திருப்பி விட்டு இன்னொரு ஊசியோட தையல் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போதும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது கட் பண்ணிட போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். திருப்பினாலே அந்த நூல் பைப்பிங் எவ்வளோ அழகாக வந்து வரும் தெரியுங்களா? இப்போ இது மேலேயே வந்து நம்ம அழகாக ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுடலாம். நான் வந்து இந்த பைப்பிங் வந்து இந்த சைடில் வர மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து அப்படியே தையல் போட ஆரம்பிக்கிறேன். அப்படியே அது ஓரமாக ஒட்டி நான் வந்து இப்படி தையல் போட்டுக்கிறேன். கை வந்து அப்படியே ஒரு கை முன்னாடியும் ஒரு கை பின்னாடியும் கொடுத்து கரெக்டாக அந்த நூல் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி பாருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது அப்படின்னு. இந்த நூல் மட்டும் பைப்பிங் கரெக்டாக இந்த நெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் வச்சு நம்ம வந்து பைப்பிங் கொடுத்ததும் பாட் நெக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம கை கொடுத்த டிசைனு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்குக்கெல்லாம் கொடுத்த டிசைன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து லைனிங் மூட்டிட்டு அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே சேம் மாடலில் இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவு கொஞ்சம் மேலே கைக்கு வந்து அதே மாதிரி பைப்பிங் த்ரெட்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு இது எல்லாமே வந்து பைப்பிங் இந்த சாரீலேருந்து கொஞ்சோண்டு கிளாத் எடுத்து பைப்பிங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்குக்கும் அப்படியே வந்து பாட் நெக்கு அதே மாதிரியே கேன்வாஸ் கொடுத்து இந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்குது. பாருங்கள் இந்த இடத்துலலாம் பாருங்கள் பைப்பிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்குது. அப்புறம் வந்து நாட் டிசைன், ஒரு நாட் டிசைன் இந்த மாதிரி ஃப்ளவர் வர மாதிரி ஒரு நாட் டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் உள்ளார வந்து தையல் போட வேண்டிய ஒர்க் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.